காரமாக சொல்ல வேண்டிய ஒரு கதை. அதை சாஃப்டாக ஜென்டிலாக சொல்லியிருக்காங்க இந்த படத்தில். ஜென்டில் உமன், லிஜிமுல் ஜோஸ், லவ்ஸ்லியா, ஹரிகிருஷ்ணா. இந்த படத்தில் இந்த 3 கேரக்டர் மெயின். இதை தாண்டி ராஜீவ்காந்தி. இந்த படத்தினுடைய கதை, திருமணமாகி 3 மாதம் தான் ஆகுது. ஹஸ்பண்ட் வந்து எல்ஐசியில் வேலை செஞ்சிட்ருக்காரு. அவர் எப்பயும் போல் ஆஃபீஸ் போகிறது வருது, இதுதான் அவருடைய வேலை. அவர் என்ன பண்ணுறாரு இதை தாண்டி அப்படிங்கிற எந்த ஒரு புரிதலும் இருக்காது மனைவிக்கு. திருமணமான புதிதில் ஒரு மனைவி என்ன அவன் கணவனுக்கு சேவை செய்ய முடியுமோ அந்த சேவையை செய்துட்ருக்காங்க. ஒரு கட்டத்தில் மனைவியுடைய தங்கச்சி ஊர்லேருந்து வர ஒரு இன்டர்வியூ அப்படிங்கிறதுக்காக கணவனும் சரி வந்துட்டு போட்டோம் அப்படின்னு சொல்ல இங்கே ஒரு குட்டு வெளிப்படுது. இதனால் ஒரு பெரிய சம்பவம் ஒன்று நடக்கு. அப்போ இவருடைய ஃபோன் வந்து கையில் கிடைக்கிது மனைவி கிட்ட. அங்கே தெரிய வருது கணவன் யார், இதுக்கு முன்னாடி அவன் என்ன பண்ணிகிட்டு இருந்தான் அப்படிங்கிறது எல்லாமே. இந்த சம்பவம் நடக்கிற நேரத்திலே லூஸ்லியா அவங்க வீட்டுக்கு வராங்க. இந்த மாதிரி உங்கள் கணவரை நான் பார்க்கணும் அப்படின்னு கேட்க, எதுக்கு அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை என்னோடய இன்சூரன்ஸ் வந்து எக்ஸ்பைர்ட் ஆகிடுச்சு அப்படிங்க. இவருக்காக நீங்கள் வெயிட் பண்ணாதீங்க, உங்கள் லைஃபே எக்ஸ்பைர்ட் ஆகிடும் போங்க அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாங்க. வெளியில் போயிட்டு வீட்டுக்கு வெளியில் இரவு வரைக்கும் காத்திருக்காங்க. மனைவியும் பால்கனில் நின்று வாட்ச் பண்ணுறாங்க. லூஸ்லியா வந்து கார்கிட்ட உள்ளே உட்காந்து வெயிட் பண்ணுறத ஃபோன் பண்ணி கேட்குறாங்க, யாருக்காக வெயிட் பண்ணிட்டுருக்குன்னு. இல்லை கார் பஞ்சர் அப்படின்னு சொல்லாங்க. நான் தான் சொல்கிறேன்ல, என் ஹஸ்பண்டுக்காக வெயிட் பண்ணாதீங்க, உங்கள் லைஃப் வீணாக போயிடும் அப்படின்னு சொல்கிறேன். இது ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துது. உடனே போலீஸை போய் சந்திக்கிறாங்க. அப்போ சப் இன்ஸ்பெக்டராக ராஜீவ்காந்தி இருக்கார். அவர் வந்து என்ன ஏதுன்னு கேட்க, இந்த மாதிரி என்கிட்ட பணம் வாங்கிட்டு போனார் இன்சூரன்ஸ் கட்டுறன்ட்டு, ஆளை காணோம் அப்படின்னு. பணம் தானே வாங்கிட்டு போனார், வரலைன்னா விடுங்க, அவர் ஆஃபீஸில் போய்ட்டு பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி வைக்கிறார். என்ன சார் நான் இவ்வளோ சொல்லிட்டு இருக்கேன், நீங்கள் வந்து கேட்க மாட்டேங்கிறீங்க, பணம் கொடுத்து ஏதோ சாட்சி இருந்தால் கொடுங்க அப்படின்னு கேட்க, அது என்கிட்ட இல்லை அப்படிங்க. அது இருந்தால் எடுத்துகிட்டு வாங்கன்னு சொல்ல அந்த பொண்ணு கோவிச்சிக்கிட்டு போய் கமிஷனர் ஆஃபீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. அடுத்த நாள் காலையிலே வந்து ராஜீவ்காந்திக்கு ஒரு டோஸ் உள்ளது இன்ஸ்பெக்டர்கிட்ட. என்ன நினச்சிட்டு இருக்கிற, ஒரு கேஸை விசாரிக்க தெரியாமல் அப்படின்ட்டு இவங்க இன்ஸ்பெக்டரு பிடிச்சி ஏறுன்னு ஏறுறாப்புல. அந்த பேரலல் டைம்லேயே டிவியில் வந்து இந்த இன்ஸ்பெக்டர் பாலியல் ரீதியாக குற்றம் சாட்டப்பட்டவர் அப்படின்னு டிவியில் ப்ளே ஆகிட்டுருக்கு. கட் பண்ணால் எஸ்ஐ வந்து அந்த ஹரிகிருஷ்ணா வீட்டுக்கு போகிறாரு. போயிட்டு என்ன ஏதுன்னு விசாரிக்க, சார் எனக்கு தெரில, 3 நாள் ஆச்சு, அவர் ஆஃபீஸுக்குன்னு போனால் ஃபோன் எடுக்க மாட்டார், இது மாதிரி வெளியில் போகிறேன்னு தான் சொன்னார், காரை இங்கே நிறுத்திட்டே போயிட்டார், இது மாதிரி மெக்கானிக்கில் வந்து எடுத்துகிட்டு போவான் சர்வீஸ் பண்ணுறதுன்னு சொன்னால் மெக்கானிக்கலும் வரல அப்படிங்க. காரில் போய் செக் பண்ணாங்க, ஹரியோட ஃபோன் அங்கே கிடக்கு. ஸோ இங்கே ஒரு கேள்வியெல்லாம் ஆரம்பிக்கும், ஹரிக்கு என்ன தான் ஆச்சு அப்படின்ட்டு. இதே வேளையில் கமிஷன் ஆஃபீஸில் போய் கம்ப்ளைண்ட் பண்ண லவ்ஸ்லியா மறுபடியும் ஒரு பிரச்சனையில் மாட்டுறாங்க. அது இன்ஸ்பெக்டர் ரூபத்தில் வருது. இப்போ ஹரி மிஸ் ஆகிட்டார், அவர் எங்கே இருக்கார், என்ன பண்ணாங்க அப்படிங்கிறது யாருக்கும் தெரியாது. ஹரிக்கும் லாஸ்லியாவுக்கும் என்ன தொடர்பு, அதே போல் கணவனை இந்த பெண் என்ன செஞ்சா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்கும். இந்த படத்தினுடைய கதைங்கிறது ரொம்ப சுவாரஸ்யமாகவும் இருக்கும். அதை காட்சிப்படுத்தின விதமாகட்டும், பர்ஃபார்மன்ஸ் ஆகட்டும், அதெல்லாமே பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருந்திருப்பாங்க. அதுலேயும் மனைவியாக வரக்கூடிய லிஜிமுல் ஜோஸ் ஆகட்டும், இன்னொரு பக்கம் லூஸ்லியா. அதாவது லூஸ்லியா வந்து இந்த படத்தில் தான் பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது ஒன்று தெரிய வருது. இதுக்கு முன்னாடி ஒரு படம் ஒன்று பண்ணாங்க, அதை நம்ம மறந்துடுவோம். இந்த படம் சிறப்பாகவே பண்ணியிருந்திருக்கிறாங்க. இந்த படத்தினுடைய திரைக்கதை இவங்க முடிஞ்ச அளவுக்கு இதை ஹாரராக பண்ணியிருந்திருக்கலாம், இல்லை விறுவிறுப்பாகவும் ஏகப்பட்ட ட்விஸ்ட்டுகளும் உள்ளுக்குள்ளார கொடுத்துக்கிட்டு கதையை வேறு வேறு ஆங்கிளில் நகர்த்திட்டு போயிருந்திருக்கலாம். அதெல்லாம் எதுவுமே பண்ணல. ஒரு பேரலாக கேமரா வந்து லெஃப்ட் டு ரைட்டு, ரைட் டு லெஃப்ட்டு அப்படின்னு வர மாதிரி ஒரு ஹை ஸ்பீட் மோடுக்குள்ளாரையே கதை போய்கிட்டே இருக்கும். உங்களை எந்த இடத்துலையும் டிஸ்டர்ப் பண்ணாது. ஒரு 3 கேரக்டராக 4 கேரக்டராக அது மட்டும் உள்ளே வந்துட்டு போகும். 1 hour 50 minutes கதை அதோட அழகாக பியூட்டிஃபுல்லாக அப்படி நகர்த்திட்டு முடிச்சுருந்துருப்பாங்க. இந்த படத்தில் சொல்ல வர விஷயம் அப்படிங்கிறது, கல்யாணமான ஆண் மக்களே, நீங்கள் காதல் வேறு திருமணம் வேறு என்று இந்த மாதிரியெல்லாம் இருந்துட்டு இருந்தீங்கன்னா இந்த படம் இருக்கு இல்லையா, உங்களுக்கு பிடிக்கும். அதுதான் இந்த படத்தினுடைய கதை. நான் சொல்லலை இதில் என்ன நடக்கும் அப்படிங்கிறத, நீங்கள் படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அந்த கணவனுக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறது. ஸோ இந்த படம்
தேட்டரில் இருக்குது பாருங்கள். இந்த படத்தை நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா கமெண்டில் சொல்லுங்கள் உங்களுக்கு எந்த மாதிரி இந்த கதை பிடிச்சிருந்தது அப்படிங்கிறதும். நம்மளோட சேனலில் மற்ற படங்கள் ரிவ்யூ பண்ணியிருக்கோம், அதையும் பாருங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள்.